Hi friends, welcome to Madhura Vein Vlog channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச பைனாப்பிள் கேசரி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ நார்மலா வந்து நமக்கு டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணோம் அப்படினா ஞாபகத்துக்கு வர விஷயம் கேசரி தான். ஸோ நம்ம ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பொருட்களை வச்சு சூப்பராக அண்ட் டேஸ்டியாக வந்து கேசரி பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நினைப்போம். ஸோ நம்ம என்ன தான் வந்து பார்த்து வந்து கேசரி பண்ணாலும் ஒரு சில டைமில் அது வந்து சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப இறுகி போன மாதிரி இருக்கும். ஆனால் நான் இப்போ பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் கேசரி வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக நல்லா வந்து வாயில் வச்சோடனே கரையிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து கல்யாண வீட்லையாக இருக்கட்டும் இல்லை ஹோட்டல்ஸில் போனால் கேசரி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நான் இப்போ பண்ணுற கேசரி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ இப்போ அந்த கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பைனாப்பிள் கேசரிக்கு தேவையான பொருள்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பைனாப்பிள் வந்து எடுத்துகிட்டு அதில் எல்லாத்தையும் தோலெல்லாம் வந்து சிறுவிட்டு குட்டி குட்டியாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அந்த பழத்தை மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா பைனாப்பிள்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு பைனாப்பிள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அரை கப் பைனாப்பிளுக்கு அரை கப் அளவுக்கு நான் வந்து ரவையும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பைனாப்பிள் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து ரவை எடுத்துக்கணும். இப்போ அரை கப் ரவைக்கு நான் வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்திருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற பைனாப்பிள் ஸ்வீட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லை ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட மெஷர்மெண்ட்ஸு. அது கூடவே தேவையான அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் எடுத்துக்கலாம். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டையும் ஃபஸ்ட்டே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேசரி செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம நெய்யும் எண்ணெயும் வந்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 10லேருந்து 15 முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு முந்திரி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து பொன்னிறமாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 10லேருந்து 15 உலர் திராட்சையும் நான் இது கூட சேர்த்து திராட்சை வந்து நல்லா உப்பி வர அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா வந்து பொன்னிறமாக வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதே பேனில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பைனாப்பிள், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ நெய் எண்ணெய் அதுலேயே வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா அது நல்லா வந்து ஃப்ரை ஆயிரும். ஸோ நம்ம இந்த மாதிரி பைனாப்பிளை வந்து நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்க்கும்போது அது நல்லா சாஃப்டாகவும் அண்ட் ஃப்ளேவரும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்திக்கலாம். நான் வந்து அரை கப் அளவுக்கு வந்து பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அதனால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி, அதே மெஷரிங் கப்பில் 1/4 அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்திட்டு இது நல்லா வந்து கொதித்து வரணும். அதனால் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுருங்க. பக்கத்துலேயே இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா நெய்யும் எண்ணெயும், அதிலேருந்து இன்னொரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திட்டு இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் அளவுக்கு ரவையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடணும். ரவையை நம்ம நல்லா வறுக்கல அப்படின்னா கேசரி வந்து ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது, ரொம்ப இறுகி போன மாதிரி இருக்கும். அதனால் ரவையை நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வருங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகாத மாதிரி அதோட ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்திங்கன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே இந்த ரவை நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைனாப்பிள் வந்து தண்ணியில் வந்து கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே வந்து நல்லா வந்து சாஃப்டாக நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. அந்த பைனாப்பிள் அந்த தண்ணியும் சேர்த்து இந்த ரவை கூட நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ரவை வந்து கட்டி தட்டாமல் அப்படியே வந்து சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைனாப்பிள் எல்லாம் நான் வந்து சேர்த்திட்டேன். ஸோ சேர்த்திட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கலக்கி விட்டிங்க அப்படின்னா அதுலேயே வந்து ரவை நல்லா வந்து வெந்துடும்.
இப்போ பார்த்திங்கன்னா ரவை, பைனாப்பிள் இதெல்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் இது கூட வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். அதை இது கூட வந்து சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பைனாப்பிளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை வந்து அதிகம் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எனக்கு வந்து எடுத்திருக்கிற பைனாப்பிள் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்காட்டி நான் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை வந்து சேர்த்திக்கலாம். ஸோ சர்க்கரையை சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம கலர அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி அப்படியே வந்து இலகி வரும். பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இலகி வருது. ஸோ நம்ம சேர்த்தி கலரும்போது அந்த பைனாப்பிளுமே நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்திட்டு அது கூடவே நான் சின்ன பிஞ்ச் அளவுக்கு வந்து ஃபுட் கலர், எல்லோ கலரில் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா குங்குமப்பூ வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் கரைச்சி அதையும் வந்து சேர்த்துனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலரி விட்டாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பேலன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்தது அதையே வந்து இது கூட வந்து மேலாப்பில் அப்படியே வந்து இருக்கிறது ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சேர்த்திக்கலாம். ஸோ சேர்த்திட்டு ரொம்பலாம் வந்து கலர வேண்டாம், லைட்டாக வந்து கலந்து விட்டிங்கன்னா போதும். ஸோ ரொம்ப லைட்டாக வந்து கலரி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வந்து வேக விடுங்க. அப்போ தான் இந்த ரவை எல்லாம் நல்லா வந்து வேகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நெய் எண்ணெய்லாம் வந்து லைட்டாக வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை அது கூடவே நான் வந்து 2 ஏலக்காயை வந்து தட்டி வந்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திங்கன்னா கலரி விட்டிங்கன்னா சூப்பரான பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கையிலலாம் வந்து ஒட்டவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து கடைசியாக வந்து நெய் எண்ணெய் வந்து சேர்த்திருக்கோம். அதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் இந்த கேசரி வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து ரவையை வந்து வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கேசரி வந்து சூப்பராக நல்லா வந்து முத்தாக வந்து இருக்கும். சூப்பரான வாயில் வச்சோன்னே கரைகிற மாதிரியான பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.